இது திமுக உடன்பிறப்புகள் மாதிரி பேசுறது தாங்கிறது தான் எனக்கு கடுப்பாக இருக்குது. அவங்க கூட வந்து பொய்யா ஏதாச்சும் சொல்லி இதே பிஜேபி எவனை பார்த்தாலும் பிஜேபி. நாளைக்கு கனிமொழி, உண்மையாக சொல்கிறேன், உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா கனிமொழி அவர்களே பிஜேபி பிடிஎம்னு சொல்லுவானுங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இதை தாண்டி அவங்களுக்கு வேறு அரசியலே கிடையாது. கேவலமான அருவருப்பான அரசியல் இது. பிஜேபின்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சதை போய் சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் செய்கிறதையும் வந்து சொல்ல முடியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இன்றைக்கு வந்து சென்னை ஐஐடியில் வந்து ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்க, பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, அது பற்றியெல்லாம் பேசுறதுக்கு தயாராக இல்லை, அது பற்றி விவாதங்கள் பண்ணுறதுக்குலாம் தயாராக இல்லை. தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, கொலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான கேவலமான ஒரு ஆட்சி என்னுடைய வாழ்நாளில் நான் பார்க்கல. நான் 28 வயசு ஆகுது, இது வரைக்கும் நான் பார்க்கல. அதிமுக ஆட்சி காலத்தில் இந்தளவுக்கு கொலை நடந்துச்சா அப்படின்னு நான் பார்க்கல, இந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் இருந்துச்சான்னு பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு வெறும் கட்சிகளை மட்டும் விமர்சனம், ஆட்சியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேளுங்க, அது விவாதிங்க. இந்த கட்சி பிஜேபி, இந்த கட்சி பிஜேபி, இங்கே பாருங்க பிஜேபி, அது பிஜேபி. ஏன் அப்படி? மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிற மாதிரி தெரியல, வெறும் பிஜேபி பூச்சாண்டியை மட்டும் காமிச்சு வெற்றி பெற முடியாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்குங்க. இதை திரும்ப செய்கிறதுனால மக்கள்கிட்ட தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்குறீங்க. அதை மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். தமிழக வெற்றி கழகம்னு அப்படி ஒரு கட்சியே இல்லாத, தெரியாத ஒரு சில பேர்கள் இருப்பாங்கல்ல, இந்த கட்சி என்ன, எந்த கட்சி, இதோட கொள்கைகள் என்ன அப்படின்ட்டுலாம் தெரியாத ஆட்கள்லாம் இருக்குங்களே. உங்களுடைய ஊடகத்தை வச்சு உங்களுடைய செலவில் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இருக்குது, விஜய் அவர்கள் வந்துட்டார் பாருங்க, விஜய் அவர்கள் வந்துட்டார் பாருங்க அப்படின்ட்டு நீங்கள் போய் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அது உங்களுக்கு தான் சரியான ஒரு படமாக அமையும், அது உங்களுக்கே புரியும், 2026 தேர்தலில் புரியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் எத்தனை பொய் சொன்னாலும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அந்த பொய்களை வந்து உடைக்கக்கூடிய வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். 2026 தேர்தலுக்கு முன்பு யார் எந்த கூட்டணியில் இருக்காங்க, யார் தலைமையில் என்ன கூட்டணி, யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படின்ட்டு வெளிப்படையாக தெரிய போகுது. இல்லாத கூட்டணியாக சேர்த்து வைக்கிறீங்க நீங்கள். ஏன் இல்லாத ஒரு கூட்டணி? இப்போ திமுகவையும் பாஜகவையும் ஒன்றா சேர்த்து வச்சு கூட்டணி வைக்க போகிறீங்களா? விசிகாவும் பாமகவையும் ஒன்றா சேர்த்து வச்சு கூட்டணின்னு சொல்ல போகிறீங்களா? இங்கே ஒரு சாதி கட்சியும் அந்த ஒரு சாதி கட்சியும் கூட்டணியில் வைக்க போகிறாங்க. மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபியோட சேர்த்துடணும், அதுதான் உங்களுடைய ஒரு டார்கெட். அது மக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கீங்க மக்களை.